வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துருக்க சிஜே விளாக் சேனல். நான் தான் பேசி நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூருக்கு போகிறோம். அதுக்கு 3 மணிக்கு பஸ்ஸு புக் பண்ணியிருக்கோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், டைம் இப்போ 12:25. இப்போ நம்ம எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு. அதை உங்களுக்கு காட்டுறேன். இப்போ எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு 3 o'clock தான் பஸ்ஸு. அதனால் இப்போதைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு 2:30க்கு கிளம்ப ஆரம்பிச்சதுக்கப்புறம் நினைக்கிறேன். 2 o'clock ஏந்திருக்கணும். ஃபஸ்ட்டு அதுக்கு அலாரம் வைக்கணும். உங்கள்கிட்ட மீட் பண்ணுறேன். ஓகே, இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2 ஆகிடுச்சு. இப்போ போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு கிளம்புறது மாதிரி தான் பாக்கி. இப்போ போய் ட்ரெஸ் பண்ணுவோம். 15 minutes later. ஓகே, ரெடியாக ஆகிடுச்சு. இப்போ வெளியே போய் ஒரு சின்ன டீ குடிச்சிட்டு அப்படியே பஸ்ஸு கிளம்புவோம். வாங்க போகலாம். ஓகே, இப்போ நம்ம வெளியே போவோம். என்ன கதவை திறந்தா ஒரே வெட்ட வழியா இருக்கு. Few moments later. ஓகே, நம்ம பஸ்ஸில் ஏறியாச்சு. பஸ்ஸு மூவ் ஆகிடுச்சு. இப்போ நைட் டைம்ன்றதுனாலாம் தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம காலையில் மீட் பண்ணோம். குட் மார்னிங் மக்களே. இப்போ நம்ம எங்கே ஹைவேஸில் போயிட்டுருக்கோம்னு நினைக்கிறேன். இப்போ டைம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம போய் அங்கே ரீச் ஆகிறதுக்கு எப்படி இருந்தாலும் 8:15 8:30 ஆயிரும். ஓகே, நம்ம பேலன்ஸை டைம் லாஸில் போட்டுட்டு மீதி இருக்கிறத காந்திபுரத்தில் பார்ப்போம். ஃபைனலி வி ரீச் கோயம்புத்தூர். வீடியோ ஸ்டார்டிங்கில் கோயம்புத்தூருக்கு வரேன்னு சொல்லியிருப்போம். ஆனால் எதுக்கு வரேன்னு சொல்லியிருக்கோம் போக சொல்கிறேன். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா டீ ஷாப்பில். நம்ம வந்துருக்க கோயம்புத்தூர் யூனிவர்சிட்டி காலேஜ் ஸ்டூடெண்ட், செகண்ட் இயர். இது கோயம்புத்தூரில் ஹிந்துஸ்தான் படிக்கிறேன், இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். நாளைக்கு காலேஜ் ரிவ்யூ பண்ணுறதுனால திரும்ப ஜாயின் பண்ணுறதுக்காக வந்துருக்கோம். கிட்டத்தட்ட 3 weeks வீட்டில் இருந்தாச்சு. காலேஜ் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இங்கே டைம் பார்த்தீங்கன்னா 8:45. இப்போ நமக்கு பஸ் போகலாம். ஆனால் இப்போ என்னென்னா ஒரு சப்போசிக்கல் ஆகிடுச்சு. என் ஃப்ரெண்டு இப்போ ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ என் கூட அவனும் பட் அவன் 11 o'clock தான் அவங்க சேலத்தில் பஸ் ஏறதுனால இங்கே 2 o'clock வரைக்கும் ஸ்டே பண்ணி ஆகணும். இப்போதைக்கு எனக்கு எந்த பிளான் இல்லை எங்கே போகிறதுனா. 2 place பிளான் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் பிளேஸ் வந்து ஃபன் மால் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஃபன் மாலில் படம் பார்க்கலான்றது ஃபஸ்ட்டு பிளான் எனக்கு. நான் வேறு ஒன்று பிளான் வச்சுருந்தேன். ஒரு 8 o'clock போல் வந்தோம்னா சர்ச்சிங் போகலான்னு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி டைம் ஆகிடுச்சு. இப்போ அங்கே போக முடியாது. படம் பார்க்கலான்னாலும் மால் வந்து 10:30 தான் திறக்கிறாங்க. மால் 10:30 திறக்கிறதுனால இப்போ நம்ம 10:30 வரைக்கும் காந்திபுரத்தில் ஸ்டே பண்ணி என்ன பண்ணுறது சரியா தெரியல. பண்ணுவோம். இப்போ டீ கொடுத்து முடிச்சாச்சு. பில் கட்டிட்டு நெக்ஸ்ட் பிளான் என்னன்னு தெரியல. சரி, டிசைட் பண்ணிவிட்டு உங்களை வந்து யூஸ் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் எ பிரேக். 20 minutes later. இருக்கோம்னா டவுன் ஹாலில் இருக்க செயின்ட் மைக்கேல் சர்ச்சில் தான் இருக்கோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, இதான் சர்ச்சு. உள்ளார கேமரா அலௌடு இல்லை, அதனால் போக முடியாது. இப்போ வெளியிலேருந்தே இப்போ உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டுறேன். மக்களே, இப்போ நம்ம வந்து மால் சரிங்க, உங்களுக்கு திரும்பி காட்டுறேன், அப்போ தான் தெரியும். ஓகே, உள்ளே வந்தாச்சு.
நம்ம மேலே போயிட்டுருக்கோம். ஓகே, நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா மேலே லொக்கேட் ஆகிற கேவ்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கோம். அங்கே பாருங்க பாபிக்யூ நேஷன். நெக்ஸ்ட்டு ஓகே, நெக்ஸ்ட்டு அந்த மேலே ஃபுட் செக்ஷன் அங்கே தான் போயிட்டுருக்கோம். KFC ஓகே வந்தாச்சு. இப்போ நம்ம கேஎஃப்சியில் வாங்கியாச்சு, டோக்கன் கொடுத்துருக்காங்க, அங்கே ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ஆர்டருக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். பண்ணுவோம் போய். இங்கே மொத்தம் 1 2 3 4 ஃப்ளோர்ஸ் இருக்குது. அந்த 4th ஃப்ளோர் தான் டைனிங். இந்த சைட் பார்த்திங்கன்னா ஒரு தியேட்டர், சினிபோலிஸ், அப்புறம் இங்கே நிறைய ஷாப்ஸ் இருக்குது. அது காட்டுறதுக்கு டைம் இருக்குமான்னு தெரில, நான் முடிஞ்ச அளவுக்கு காட்ட பார்க்குறேன். நம்ம ஆர்டர் ரெடி ஆகிட்டுருக்கு, அது வரைக்கும் இங்கே தான் இருக்கணும். வெயிட் பண்ணுவோம். A few inches later. ஓகே, டோட்டலாக இதோட பில்லு 427. எப்படி டேஸ்ட் இருக்குதுன்னு பார்ப்போம். நான் ஒன்றும் ஃபுல்லாக கரல, எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கிறேன். சோலி முடிச்சு. ஓகே, எல்லோரும் அடிச்சு நாக் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா அண்டான் சைட் டைனிங்க்கு போயிட்டு ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ண போகிறோம். இப்போ எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு கிளம்புவோம். போயிட்டு அவங்க மீதி ஷூட் பண்ணுறோம். ஓகே, இங்கேருந்து கிளம்பியாச்சு. என் ஃப்ரெண்டும் வந்தாச்சு. ஆமாம், பக்குன்னு தான் இருக்குது. ஓகே, அவர் வீடியோவில் அவர் ஃபேஸ் காட்ட மாட்டேன்னு சொன்னதுனால அவர் இந்த வீடியோவில் வர முடியாது. நான் தான் மறுபடியும் கண்டினியூ பண்ண போகிறேன். இப்போ நம்ம மறுபடியும் நம்ம ரூமுக்கு கிளம்புறோம். சொன்னேன்ல ஸ்டார்டிங்கில் எங்கடா வழி, ஐயோ வழியை மறந்துட்டேன். அதை முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நான் ஹாஸ்டலில் தங்கியிருக்கேன். அது இப்போ நம்ம அடுத்த நம்ம ஹாஸ்டலில் தான் போயிட்டுருக்கோம். எப்படி தான் நம்ம வெயிட் இருக்குது. ஓகே, ஃபன் மாலுக்கு பாய் சொல்லிட்டு பஸ்ஸில் ஏறியாச்சு. நம்ம உக்கடமுக்கு போகணும். நெக்ஸ்ட்டு அங்கேருந்து தான் எங்கள் காலேஜுக்கு போக முடியும். அதனால் உக்கடம் கிளம்பியாச்சு. இப்போ நம்ம உக்கடம் பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். Few moments. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா உக்கடம் பஸ் ஸ்டாண்டில் தான். இப்போ நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா உக்கடம் பஸ் ஸ்டாண்ட் இப்போதைக்கு ஃப்ரீயாக தான் இருக்குது. இங்கே எதுக்கு வந்திருக்கோம்னா சொன்னால காலேஜ், ஹிந்துஸ்தான் காலேஜ், அதுக்கு இங்கேருந்து தான் பஸ் ஏறணும். இப்போ நம்ம பொள்ளாச்சி பஸ் பிடிச்சி தான் அங்கே போக போகிறோம். பொள்ளாச்சி பஸ்ஸு கரெக்டாக அந்த பின்னாடி நின்றுட்டுருக்கு. நம்ம போய் ஏறுவோம். வாங்க போகலாம். இந்த பஸ்ஸில் தான் நம்ம ஏற போகிறோம். வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. பொள்ளாச்சி பஸ்ஸுங்கிறதுனால லாஸ்ட்டு தான் நம்ம, அதனால் வெயிட் பண்ணுவோம். பார்ப்போம். மீதி பேலன்ஸ்லாம்
வர்ற கருத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க பார்த்தியா, சேவ் ட்ரீ, சேவ் வாட்டர், சேவ் கூட பொதுநலம் இருக்குடா. ஏன்னா நம்மளை விட்டுட்டு அவங்களே ஏற்றுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம வெயிட் பண்ண வேலைக்கு ஆகாது, போய் ஏறிடலாம் வாடா நம்ம. ஓகே, பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் நம்ம மனுச்சவட்டியில் போய் பார்ப்போம். சரியான ஆக்ஷன் பிளாக்கு, ஆனால் என் நேரம் அதை ஷூட் பண்ண முடியல, கொஞ்சம் ஃபீலாக தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் செம்ம. எப்படின்னா வடக்கன் மிஸ்ஸஸ் குடிமகன்ஸ் தான் வழக்கம் போல் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் என்ன ஷூட் பண்ண முடியல. சரி ஓகே, இதோட இந்த vlog முடிச்சுப்போம். ரொம்ப டயர்டாக இருக்குது, ரூமுக்கு போனால் ரெஸ்ட் எடுக்கிறது தான் கரெக்டாக இருக்கும். தேங்க்யூ மக்களே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். அப்புறம் என்னமோ சொல்லுவாங்களே, என்னடா சொல்லுவாங்க, அதெல்லாம் எதுவும் சொல்கிறதுக்கு வரல. ஓகே முடிச்சுப்போம், அவ்வளோ. தேங்க்யூ, பை.